சிவராத்திரி விழாக்கு வந்து கோவை வந்து அமித்ஷா வந்து எஸ்பி மணி தனியாக சந்திச்சு பேசினா சொல்லப்பட்டது. எஸ்பி மணியோட பையன் கல்யாணத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாங்க, எல்முருகன் கலந்துக்கிறாங்க, தமிழிசை கலந்துக்கிறாங்க. ஸோ ஒரு இணக்கம் வந்து தன்னை மீறி வந்து ஏற்படுது அப்படின்றத எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நோக்கி நகர்றாரான்னு கேட்குறேன். அமித்ஷா வந்து ஈஷா யோகத்து போறாரு, இவரும் ஈஷா யோகத்து போறாரு. ரெண்டும் எதிர்பார்த்தா வந்து ஹலோ ஹவாரியும் சொல்லிக்க மாட்டாங்களா, நல்லா இருக்கீங்களா, கட்சி கட்டாயம் பேசுவாங்கல்ல. எப்படி இருக்கு 2026 என்ன ஓடிட்டு இருக்கு எல்லாமே பேசுவாங்கல்ல. எப்படி பேசாமல் இருப்பாங்க? எல்லா கட்சியிலும் பேசுவாங்க. பிரசாந்த் கிஷோர் வேற ஒரு பேர்ல சொல்றாரு, சார் எல்லா கட்சிகளும் என்கிட்ட பேசுவாங்க. அவர் டிஎம்கே வேலை பார்த்துருக்காரு, அவர் ஏடிஎம்கே வேலை பார்த்துருக்காரு, மற்ற கமல்ஹாசனோட தொடர்பில் இருந்தார், விஜய்க்கு வேலை பார்த்து. அப்போ எல்லா கட்சியும் பேசுவாங்கல்ல. அப்போ நீங்கள் அவர் அவர்கிட்ட பேசிட்டார், இவர் அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. இன்னைக்கு தெரியும் அவங்க கட்டாயமாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பேசியிருப்பாங்க. நான் சொல்றது அதனால வேலுமணியும் அமித்ஷாவும் சந்திப்பு, செங்கோட்டையின் அதிருப்தி, இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் அவருக்கு ஒரு அழுத்தமாக மாறுது. கட்சி உடைய போது நாளைக்கு ஒரு அலைன்ஸ் வச்சாகணுங்கிற நிலைமை இல்லை. அவர் இன்னமும் தன்னுடைய செல்ஃபை தான் முன்னாடி வைப்பார். அவர் வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் பார்த்துக்கிடுவோம், கட்சி வளர்ப்போம், நமக்கு எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே விஜய் நம்ம கூட வந்துட்டாங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாருன்னு பிஜேபி தேவையில்லை. அன்னைக்கு இதே வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டை யார் யாரெல்லாம் சொல்லலாம் அவங்க சந்தோஷமாயிருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நல்லா இல்லைச்சு. அப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏடிஎம்கே, விஜய், பாமக, தேமுதிக சரி பண்ணி இல்லாட்டி இந்த மாதிரி எஸ்டிபி இந்த மாதிரி கட்சி வந்து கூட்டணி இருந்துச்சுன்னா அது நல்ல கூட்டணியாக தான் இருக்கும். அப்போ வந்து அன்னைக்கு நீங்கள் சொல்கிற ரிவோல்ட் ஜிவோல்ட் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ இவர் நினைக்கிறாரு விஜய் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க.